Hi friends, welcome to day 21 of 40 days NARCET MCQ marathon. இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங் டாபிக்ல இருந்து இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் ரீசனிங். கொஸ்டின் பாருங்க. இன் a certain code, roar is written as Urdu. How is Urdu is written in that code? இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பண்ணணும்னா அவங்க ஒரு கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து எந்த லாஜிக்ல அந்த கோட் ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்படியே அதே லாஜிக்கை அவங்க கேட்டிருக்க வேர்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இப்ப பாருங்க, ரோர் இஸ் ரிட்டன் அஸ் உருதுன்னு இருக்கு. ஆர் வந்து யூவா மாறி இருக்கு, ஓ ஆரா மாறி இருக்கு, ஏ ஆர் டியா மாறி இருக்கு, ஆர் யூவா மாறி இருக்கு. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, RSTU, அப்ப R+3 பண்ணிருக்காங்க. R வந்து U மாறி இருக்கு. O+3 பண்ணீங்கன்னா R மாறும். ஓகேவா? A+3 பண்ணீங்கன்னா D மாறி இருக்கு. அகைன் R+3 பண்ணீங்கன்னா U மாறி இருக்கு. எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் பார்த்துட்டு இதோட பேட்டர்ன் இதுதான் டிசைட் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாவே செக்